இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றனால காலையிலேயே மீன்காரங்க வந்தது. அம்மா மீன் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு வறுக்கவும் குழம்பு வைக்கவும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம குட்டீஸ்க்கு போயிட்டு போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனால் வாயில் 2 சொட்டு ஊற்றினா கண்ணில் 10 சொட்டு கண்ணீர் வருது. அப்புறம் மை வச்சுட்டு சரி வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிட்லான்னு பார்த்தா நம்ம அக்கா ஃபோன் பண்ணி தம்பியை பார்க்கணும்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. சரி, அக்கா ஏதோ நமக்காக செஞ்சு வச்சிருக்காங்கன்னு போனால் அடுப்பில் போட்டு ஏதோ கிண்டிட்டு இருந்தாங்க. பாயசம் மாதிரி இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அது பச்சரிசி கஞ்சியா. நாங்கள் எப்படா கறி கஞ்சி ஊற்றுறோம்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம குட்டீஸ்க்கு ஒரு சாத்துக்குடி பறிச்சு கொடுத்தாச்சு. குட்டீஸ்களுக்கு ஜாலியான விளையாட்டு தான். குட்டி வீட்டுக்குள்ள குட்டி குட்டி பாத்திரம்லாம் வச்சு சமைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா பச்சரிசி கஞ்சி சாப்பிட கூப்பிட்டது வந்து சாப்பிட்டோம். உண்மையாகவே பாயசத்தை விட பச்சரிசி கஞ்சி சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வாழைப்பூ குழம்பு அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அக்காவோட குட்டி தோட்டத்தில் பாவக்காய், கலர் கலரான பூக்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் பொங்க கரும்பு கூட இருந்துச்சு, நல்லா வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் குட்டீஸ்களையும் குட்டி குட்டியாக வீடியோ எடுத்துட்டு அவிச்ச முட்டை வாழைப்பூ குழம்போட ஒரு சாப்பாடை போட்டுட்டு வந்ததுக்கு ஒரு பொம்மையை தூக்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அம்மா வந்து காலையில் வச்ச மீன் குழம்பு சுண்ட வச்சுட்டு இருந்தாங்க. மீன் வறுவல் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதான், நீங்களும் வாங்க.